2 பைலட் ஒரே உணவு கூட சாப்பிடுறது இல்ல. அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாய்ஸ் இவரு என்ன கேப்டன் எடுக்கிறாரோ அது இல்லாத வேற ஏதாவது எடுக்கும். ஒருத்தர் சிக்கன் எடுத்தாருன்னா இன்னொருத்தர் வந்து வெஜிடபிள் எடுக்கலாம் இல்ல மட்டன் எடுக்கலாம். ஆனா 2 பேருமே அதே டிஷ் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சமயத்துல ஃபுட் பாய்சனிங் இருந்ததுன்னா 2 பேருமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்காத விஷயங்கள் நிறைய பேக்ரவுண்ட்ல செஞ்சதுனாலதான் நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 25 லட்சம் ஃபிளைட்டுக்கு ஒரு ஃபிளைட் தான் வந்து ஃபெட்டாலிட்டி ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு அது சேஃபா ஆப்ரேட் பண்றாங்க. அதனால 2 பைலட் அவசியம். ஆனால் பைலட்டே இல்லாத ஒரு பிளைனை கொண்டு போக முடியுங்கிறதுக்கு போயிங் பண்ணிட்டு தான் இருக்கு, ஃபியூச்சருக்கு பண்ணிட்டு இருக்குது. பைலட்டே இல்லாத கீழ இருந்து எவ்ரிதிங் கண்ட்ரோல் ஃப்ரம் கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணுது. இது டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லாத இல்லை. ஆனா பைலட்டுடைய இன்புட்ஸ் அந்த பிரைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்டெலிஜென்ஸ் அது நம்ம கிட்ட இல்லை. அது வந்து அது மிஷின் பண்ணாது, அது நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ பைலட்ஸோடைய அங்க முக்கியமான ஒர்க் என்னன்னா அந்த தேவையான நேரத்துல ரைட் டிசிஷன் எடுக்கிறது. அந்த டிசிஷன் மேக்கிங் தான் அவங்களுடைய முக்கியமான வேலை. அதனால எவ்வளவு ஆட்டோமைஸ்ட் வந்தாலும் இப்ப நமக்கு ஃபோர்சேபிள் ஃபியூச்சர்ல பைலட்ஸ் இருப்பாங்க. மேபி another 50-60 இயர்ஸ்க்கு பிறகு பைலட்லெஸ் பிளைன் வரலாம். சாலை விபத்துங்கும் போது ஒண்ணுமே இல்லை. நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க, எதுக்கு வரவங்க டக்குன்னு தூங்கிட்டாங்க, கண் அசந்துட்டாங்கன்னா விபத்து நடந்துரும். அது வந்து தவிர்க்கவே முடியாத விபத்துன்னு கூட சொல்லலாம் சமயத்துல. ஏன்னா கவனக்குறைவுன்னு சொல்றோம். டக்குன்னு தூக்கம் வருது, அவருக்கே தெரியாது தூங்கிடுறாரு. இவர் வந்து ஒழுங்கா தான் போயிட்டு இருக்காரு. ஆனா 2 பேருமே இறக்கறதுக்கு நேரிடுது. இது ஸ்பிளிட் செகண்ட்ல நடக்கிறது. விமான விபத்து அப்படி கிடையவே கிடையாது. கட்டாஸ்ட்ராபிக் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. டோட்டல் ஃபெயிலியர். அதுக்கு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா ஜப்பான் ஏர்லைன்ஸ் 123-1985 அதுல வந்து ஆகஸ்ட் மாசம் என்ன ஆயிடுச்சுன்னா பின்னால இருக்கிற ஒரு ஹைட்ராலிக் எல்லாமே உடைஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டா உடைஞ்சு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. அதுதான் கட்டாஸ்ட்ராபிக் ஃபெயிலியர்மாங்க. அதாவது பிளேனை ரைட்ல திருப்ப முடியாது, லெஃப்ட்ல திருப்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நத்திங் அட் ஆல். பிளேனை வந்து தொடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாம் இறந்துட்டாங்க. ஒரு கொஞ்சம் பேர் தான் பொழைச்சாங்க. 520 பேர். அதுதான் வேர்ல்டு, அதாவது சிங்கிள் ஏர்லைன்ல அதிகமா இறந்த ஒரு ஆக்சிடென்ட். அது ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் மத்த மெஜாரிட்டி ஆஃப் ஆக்சிடென்ட் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். ஒரு 5ல இருந்து ஒரு 10 சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு பைலட்ஸுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணா மட்டும்தான் ஃபைனலா ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப நான் வந்து இப்ப கடைசியா நடந்த அந்த மேங்களூர் இன்சிடென்ட்க்கு நம்ம போவோம். அது நம்ம தெளிவுபடுத்தலாம் எப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை சந்தர்ப்பம் அவங்களுக்கு இருக்கு, அந்த சந்தர்ப்பங்களை வந்து திருப்பி அவங்க தவற விட்டா தான் வரும். இது வந்து சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ். மேங்களூர் இன்சிடென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மேங்களூர்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது உங்க இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாத்த பத்தி நான் இப்ப சொல்றேன். அப்ப வந்துட்டு இருக்கும்போது என்னன்னா கடைசி 2 மணி நேரம் வாய்ஸ் ரெக்கார்டரை பார்க்கும்போது ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா 1 hour 40 minutesக்கு 2 பைலட்ஸ்க்கு எந்த கான்வர்சேஷனும் கிடையாது. இந்த கோ பைலட்னு சொல்லக்கூடியவர் தான் ரேடியோ கம்யூனிகேஷன் பண்றாரு. அவர் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள எந்த கான்வர்சேஷனும் கிடையாது.